இன்றைக்கி கிரெடை ரியல் எஸ்டேட் அண்ட் டெவலப்பர்ஸ் அசோசியேஷன் என்னை அழைத்து பெருமைப்படுத்தியதுக்கு ரொம்ப நன்றி. அந்த உணவு உடை இருக்க இடம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது அந்த இருக்க இடம்ன்றது எல்லாரும் கனவு வீடு கட்டணுன்றது மிகப்பெரிய ஒரு கனவு. அதை பூர்த்தி செய்து வைக்கின்ற ஒரு அந்த குரூப் தான் இவங்கெல்லாம். நல்ல இடமா பார்த்து அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, அடுத்தது பட்ஜெட் கேள்வி கேட்பீங்க, பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடு எப்படி வாங்குறது, இடம் எப்படி வாங்குறது, அது எப்படி கட்டுறது, என்ன மாதிரி வீடு கட்டுறது எல்லாம் சொல்கிறவங்க இவங்க. ஸோ தே ஆர் ஆக்சுவலி கோ பிட்வீன் ஒரு கனவு இருக்கின்றவர்களுக்கு கனவை பூர்த்தி செய்பவர்களுக்கு அழைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வெரி ஹாப்பி டு பி ஹியர். சார், அதான் பட்ஜெட் தான் சார். தமிழ்நாடுன்ற பெயரே இல்லை, முற்றிலுமாக புறக்கப்படும். இது பீகார் நிதிநிலை அறிக்கையெல்லாம் கூட எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சர்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது பட்ஜெட் என்பது டோட்டலாக நம்மளுடைய தேசத்துக்கான பட்ஜெட் தான். இப்போ கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி போக்குவரத்து துறை, அப்புறம் மெட்ரோ, இதுக்கெல்லாம் நாங்கள் செலவிடப்பட முடியும்னு சொல்லணும்னா அது த்ரூ அவுட் த கண்ட்ரிக்கு தானே. மெட்ரோஸ் டெவலப் த்ரூ அவுட் த கண்ட்ரி. அதில் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளான்னு அவங்க சொல்லலை. அங்கே இது இந்திய பாராளுமன்றத்தில் உருவாக்குவது நாட்டுக்காக போடப்படுகின்ற ஒரு பட்ஜெட்டை தான் நம்ம எடுத்துக்கொள்ளிய தமிழ்நாடு பேர் சொல்ல, ஆந்திரா பேர் சொல்ல அப்படி எடுத்துக்காமல் பொதுவாக சிறப்பான ஒரு பட்ஜெட்டு நடுத்தர மக்களின் முன்னேற்றத்துக்கும் வாழ்வாதாரத்தின் முன்னேற்றத்துக்கும் உருவாக்கப்பட்ட ஒரு பட்ஜெட் தான் நம்ம சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 7 லட்ச ரூபா இருந்துச்சு, அது 12 லட்ச ரூபாய்க்கு இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் 1 லட்ச ரூபா மாதத்துக்கு சம்பாதிக்க இப்போ டேக்ஸ் கட்ட வேண்டாம்னு ஒரு சூழல் உருவாயிடுச்சு. இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிகிட்டே போனோம். அது இந்த இடத்துல வச்சு நான் சொல்லணும்னா கொஞ்சம் கஷ்டம். நிறையா விலாவரியாக சொல்ல வேண்டிய அறிக்கை கொடுத்துட்டு ஏற்கனவே திறந்த பட்ஜெட்டுன்னு அறிக்கை கொடுத்துட்டு எல்லாம் வந்திருக்கும் எல்லாரும். இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழகத்தை சார்ந்த நிதியமைச்சர் 8 முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதனால தமிழகத்துக்கு பெருசாக ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. இல்லை, அதாவது தமிழகத்தில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தமிழகத்தை எதுவும் சொல்லலைன்னு சொல்கிறது அவங்களுடைய எப்போதும் இருக்கின்ற ஒரு குற்றாக தான் நான் எடுத்துக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த டோட்டாலிட்டி நான் பார்க்குறேன். நான் தேசத்தில் இந்தியாவில் இருக்கிறது தான் தமிழ்நாடு. ஸோ இந்தியாவின் பெருமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பொருளாதார முன்னேற்றக்காகவும் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா பழங்குடி மக்களுக்கும் அந்த பெண்களுக்கெல்லாம் பட்டியலின பெண்களுக்கும் பழங்குடி சார்ந்த பெண்களுக்கும் 2 கோடி கடன் உதவி சுயதொழில் பண்ணுறதுக்கு அவங்க கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது இட் இஸ் நாட் பேஸ்ட் ஒன்லி டு நார்த், இட் இஸ் ஆல்சோ சவுத். ஸோ த்ரூ அவுட் த கண்ட்ரி தான் அவங்க நினச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வரவேற்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டை தான் நான் இதை பார்க்குறேன். சார், அதே மாதிரி அண்ணா பல்கலை விவகாரத்தில் பத்திரிகையாளர் மீது இந்த எஃப்ஐஆர் கேஸ் போட்டிருக்காங்க, அவங்க விசாரணை பண்ணுறாங்க, அதே மாதிரி மொபைல்லாம் சீஸ் பண்ணுறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அரசாங்கம்? இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஃப்ஐஆர் லீக் இட்ஸ் அ வெரி பிக் கிரைம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. அந்த எஃப்ஐஆருக்கு அது வெளியே தெரியக்கூடாது. அது தெரிஞ்சதுக்கு தான் இப்போ பெரிய பெரிய ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. எப்படி லீக் ஆச்சுன்றதான் ஒரு பிரச்சனை. அது ஏற்கனவே எல்லா அனைவரும் சொல்லப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதால் அதை பற்றி அதிகமாக பேச வேண்டும். பொருட்கள் கொண்டு வராரு, அவரோட செயல்பாடுகள் எப்படி உங்களுக்கு தெரியும் சார்? அதாவது விஜய் கட்சி ஆரம்பிச்சு 1-2 மாதம் தான் ஆகுது. அதனால் நான் அதை பற்றி கருத்து சொல்ல விரும்பலை. இன்னும் 6 மாதம் போன பிறகு மக்களுக்காக என்ன செய்ய போகிறோம், என்ன திட்டங்களை வைத்திருக்கிறோம் என்ற பற்றி அதை நான் பார்த்த பிறகு தான் அதை பற்றி பேச முடியும். இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுறான்னு சொன்னால் நான் ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி ஒவ்வொருத்தர் கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த கட்சி எப்படி வரும்னு சொல்கிறவனா இல்லை, நான் இருக்கின்ற கட்சி எப்படி இருக்குன்றதான கேட்டிங்கன்னா அதை சொல்லுவேன். சார், ஒன்றும் இல்லை, அவர் குறிப்பாக பேசுகிற விஷயங்கள்லாம் பாஜகவுக்கு எதிரான சில விஷயங்கள் பாஜக எதிராக பேசுகிறாரு. எப்படி பார்க்குறீங்கன்னா நீங்கள் பாஜக இல்லை, அது ஒரு கொள்கையாக இருக்க முடியாதுல்ல. நான் உங்களுடைய கொள்கை என்ன என்று சொன்னால் பாஜகவை எதிர்ப்பதும் திராவிட முன்னேற்றங்களை எதிர்ப்பதும் என் கொள்கை அப்படின்னு சொன்னால் அது கொள்கையாக எடுத்துக்க முடியாது. மக்களுக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள், இருந்த ஆட்சியாளர்கள் மக்களுக்கு இன்னும் இதெல்லாம் செய்யலை, நான் புதிதாக திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்த போகிறேன் என்று சொன்னால் அது கொள்கை. ஏன்னா அவருடைய பேச்சுக்கு நான் ஏற்கனவே சொல்கிறேன், அன்றைக்கே முரண்பட்டிருக்கிறார். முதலுடைய மாநாட்டிலே அவர் என்ன சொன்னார்னா கவர்னர் பதவி இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அவர் கவர்னரை போய் பார்த்துருக்கார். அப்போ கவர்னரை பார்த்தது காரணம் என்ன அப்படின்னு பல பேர் என்னை கேட்டாங்க. அப்போ நான் கருத்து சொல்ல விரும்பல. அண்மையில் நான் கமலாலயத்தை கொடியேற்றும் போது நான் சொன்னேன், ஒருவேளை கவர்னர்கிட்ட போய் நேராக போய் நான் கவர்னர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், அதனால் நீங்கள் உடனடியாக இங்கேருந்து போயிருங்கன்னு சொல்லியிருப்பாரோ அப்படின்னு நான் ஒரு கேள்வி எழுப்புறேன். அதனால் when you say something, think well and say it. அதான் என்னோட அட்வைஸ். நடிகர் சங்க கட்டிடத்துக்கு விஜயகாந்த் அவர்கள் பெயர் வைக்கணும்னு பரவலாக பேசுகிறாங்க. நடிகர் சங்கத்தில் நான் உறுப்பினரே இல்லை, அதனால் அதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். முன்னாள் தலைவராக இருந்தேன், பட் அவங்க எடுக்கிற முடியும், எனக்கு முடிவு எடுக்கிற சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு நான் இல்லை. ஐம் நாட் அ மெம்பர் ஆஃப் நடிகர் சங்கம். மாநில தலைவர் அண்ணாமலைஜி அதை பற்றி பேசுவார்.
நீங்கள் ஏதோ அந்த தலைவர் ரேஸில் ஏதாவது தலைவர் ரேஸ் இல்லையா? நான் ஒரு காரியகர்த்தாவாக இருக்கேன். திரு அண்ணாமலைஜி அவர்கள் மீது பெருத்த நம்பிக்கை வைத்திருப்பவன் நான். அண்ட் 2026 பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி வருவதற்கு முழு முயற்சியை எடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றேன். கூட்டணி அதிமுகவோட பாஜக கூட்டணி அது மாநில தலைவர் அவர்கள் தெரிவிப்பார்கள். ரொம்ப நன்றி சார். இவங்களை பற்றி நல்லா சொல்லுங்கள், நல்லா பண்ணிடுங்க. நல்ல ஒரு சிறப்பாக ஒரு அமைப்பை பார்த்ததில் ஆமாம். ஏன்னா சிறப்பாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி மக்கள்கிட்ட எடுத்து போகிற ஒரு விஷயம் உண்மையிலே வந்து ஒரு கனவு தான். எல்லாருக்கும் வீடு கட்டுறது ஒரு கனவு. ஏன்னா நாட் எவ்ரிபடி இஸ் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். அதாவது பொருளாதார அடிப்படையில் உயர்ந்தவர்கள் தான் இங்கே இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி எல்லாருமே ஒரு சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதை எப்படி வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண முடியும்னு சிந்திப்பவர்கள் இவர்கள்லாம். அது பல இடத்த பார்த்தா, பல ஸ்டால் பார்த்தா ரொம்ப அழகாக ஒரு சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அந்த அமைப்புகளே நல்லா வச்சுருந்துருக்காங்க. பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருந்தது. அண்டு மெட்டீரியல்ஸ், நான் வந்து சஸ்டைனபிள் ஹவுசிங் பற்றி சொன்னேன். ரீயூசபிள் மெட்டீரியல்ஸ் வச்சு எப்படி பண்ணலாம், அது காஸ்ட்லியாக இருந்தால் எப்படி அடாப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ குளோபல் வார்மிங் வந்து அது பொய்யல்ல உண்மைன்னு வந்துருச்சு. இப்போ கலிஃபோர்னியாவில் நடந்த தீ விபத்து, அதில் குளோபல் வார்மிங்கை மைண்டில் வச்சுக்கிட்டோன்னா ஃப்யூச்சரில் பார்க்கும்போது பசுமை வீடு திட்டம் தான் சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். க்ரீன் ஹவுஸு. அதனால் அதை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணுறது எல்லோரும் சொல்லியிருக்கோம். தேங்க்யூ.